இந்தியாவிலேயே முதல் சூறை மீன் துறைமுகத்தை அண்மையில் திறந்து வைத்தார் முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின். ஆனால் அந்த துறைமுக திட்டம் முழுக்க முழுக்க அதிமுகவின் திட்டம். நான் சட்டமன்றத்தில் முதலாக வலியுறுத்திய திட்டம். ஜெயலலிதா அறிவித்த திட்டம். எடப்பாடி பழனிசாமி செயல்படுத்திய திட்டம் என்கிறார் திருவொற்றியூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு குப்பன். மாப்பிள்ளை அவர்தான், போட்டிருக்கும் சட்டை அவருடையதல்ல என்ற பாணியில் விமர்சிக்கிறார் குப்பன். புரட்சித் தலைவி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது 2011 2016க்குள்ள நான் 5 வருஷ காலம் அந்த 2வது பீரியட்ல எம்எல்ஏ இருந்தபோது இந்த தொகுதி மீனவ மக்களுடைய நலன் கருதி, நலன்னா எங்களுக்கு வந்து தொழிலுக்கு போகிறப்போ நைட்டில் 12 மணி 1 மணிக்கு ஆட்டோவில் போவோம். ஆட்டோவில் ஒரு ஆட்டோவில் 10 பேர் 12 பேர் போகிறப்ப ஆட்டோ டிரைவருங்க வந்து தண்ணி அடிச்சுட்டு ஏதோ போகிறப்போ ஆக்சிடென்ட் ஆகி பல பேர் இறந்துருக்கான், பல பேர் கை கால் இழந்திருக்கான், உறுப்பு இழந்திருக்கான், ஊனமுட்டு இருக்கான். அதனால் எங்களுக்கு வந்து துறைமுகம் வேணும்னு சட்டமன்றத்தில் பேசினோன்னே அம்மா அதை கவனத்தில் எடுத்துக்கிட்டாங்க. நான் ஒரு தடவை பேசினேன், அதுக்கு பதில் வரல. சரி, 2வது தடவை அடுத்து எனக்கு பேசுகிற வாய்ப்பு கிடைக்கும். மீன்வளத்துறை மானிய கோரிக்கைன்னு நான் தான் பேசுவேன். அப்போ நம்ம 2வது தடவை வாய்ப்பு கிடைக்கும். 2வது தடவை பேசினேன். 2வது தடவை பேசும்போது அது அம்மா கவனத்தில் வந்துச்சு. கவனத்தில் வந்த உடனே என்ன பண்ணோம், இது அப்படியே போயிட்டப்போ 2014 பார்லிமெண்ட் எலெக்ஷன். அப்போ அம்மா வந்து திருவொற்றியூர் வராங்க. திருவொற்றியூர் வரும்போது எங்களுக்கு என்ன அசைன்மெண்ட் தராங்கன்னா, கன்னியாகுமரியில் வந்து சோனியா காந்தி மீனவரை பற்றி பேசிட்டாங்க, நான் திருவொற்றியூரில் பேச போகிறேன், வேறு ராயபுரம் வேறு எங்கேயும் பேசுகிறேன், ஃபஸ்ட்டு திருவொற்றியூர் ஒரு நல்ல க்ரௌட் இருக்கணும் பார்த்துங்க அப்படின்னு எனக்கு பூமண்டம் மூலமாக மெசேஜ் விட்டு அம்மா வராங்க. வரும்போது நாங்கள் பீச் ரோடில் என்டிஓ கொடுப்போம், மீனவர் கட்டுப்பாடு கொடுத்து அந்த மக்கள் ரொம்ப ஆரவாரமாக அம்மாவுக்கு வரவேற்பு கொடுத்தாங்க. ஆரத்தி அது இது கூட்டம் ஏற்பாடு. அதே மாதிரி திருச்சிராப்பள்ளி போகும், அடுத்து ஒண்டிக்கு போகும், அடுத்து திருவத்தூருக்கு போகும், அடுத்து மேடையில் வந்து 50,000க்கும் மேற்பட்ட கூட்டம். இது பார்த்தோன்னா அம்மா ரொம்ப வெரி வெரி ஹாப்பி ஆகிட்டாங்க. ஆகிட்டு அவங்க வந்து திரும்பி அடுத்த இடத்துக்கு போகிறாங்க. இதை முடிச்சுட்டு ஆர்கே நகர் போகிறாங்க, ஆர்கே பெரம்பூர் போகிறாங்க, பெரம்பூர் போய்ட்டு திரும்பி எங்கேயுமே 2000 பேர் 3000 பேரும் கிடையாது. இங்கே 50,000லேருந்து 60,000 பேர். பீச் ரோடில் வரவேற்புன்றது அவ்வளோ பெரிய வரவேற்பு. மீனவ மக்கள் அந்த லேடிஸ்லாம் அது அம்மாவுக்கு ஹாப்பி ஆகிடுச்சு. அம்மா முடிச்சுட்டு 2 இடத்த கேன்சல் பண்ணிட்டு போயிட்டான், கூட்டம் இல்லைன்ட்டு. வீட்டுக்கு போயிட்ட பின்னாடி மீனவர்கள் வந்து அவ்வளோ அளப்பரிய அன்பு வச்சுருக்காங்க, அந்த மக்கள் வந்து நம்ம என்றைக்கும் நம்ம கூட இருக்காங்க என்ன, அதனால் வந்து அவங்க எதை பண்ணணும், குப்பம் நல்லா பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி ராம்மோகன் ராவை நைட்டில் எனக்கு 10:15 கால் பண்ணுறேன். அம்மாவுடைய பிஏ எம்எல்ஏ இருக்காங்களா அப்படின்ட்டு. நான் தான் சார் பேசுகிறேன். பேசினோடனே அவர் குப்பம் ஒன்றும் இல்லை, அம்மா ரொம்ப ஹாப்பி போயிட்டேன், ரொம்ப உங்களை பற்றி 10 தடவை சிலாகிச்சிட்டாங்க, ரொம்ப இவ்வளோ பெரிய கூட்டத்தை திரட்டாரு, இந்த மக்கள் இவ்வளோ பாசமாக இருக்காங்க மீனவர்கள் பேரில், நம்ம எதாவது பண்ணணும் அந்த மக்களுக்கு அப்படின்னு. குப்பனை ஏதோ கேட்டிருக்காரு, அது என்னன்னு கேளுங்க அவர்கிட்ட அப்படின்னு. அவர் ஃபோன் பண்ண, நீங்கள் கேட்டீங்களா, நாம் ஒரு துறைமுகம் வேணும்னு கேட்டிருக்கோம் சார். ஆமாம், சட்டமன்றத்தில் பேசினா ஆமாம்மா தெரியும் எனக்கு கூட அப்படின்னு. ஏதாவது லெட்டர் கொடுத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருங்க சார். இருக்காண்ணா இருக்குது, நாளைக்கு காலையில் 9 மணிக்கு கார்டன் வந்துடுங்க, கொண்டு போய் கொடுத்தேன். 2 நாளில் அறிவிப்பு. திருவொற்றியூருக்கு மீன் பிடித்துறைமுகம் வழங்கப்படும். யாரை அறிவிச்சது, யார்? புரட்சி தலைவி அம்மா. அதுக்கப்புறம் அந்த இடத்த வந்து பார்த்தாங்க, அதுக்கு உண்டான எஸ்டிமேட் போட்டாங்க, எல்லாம் ரெடி பண்ணி வரதுக்குள்ளே எலெக்ஷன் வந்துருச்சு. 16 எலெக்ஷன் முடிஞ்சோன்னா அம்மா உடம்பு சரியில்லை, மறைஞ்சிட்டாங்க. அடுத்து அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சரானார். எடப்பாடியார் முதலமைச்சரானோடனே அதுக்கு திட்ட மதிப்பீடு 242 கோடி. 242 கோடியில் இந்த சூறை மீன்பிடி துறைமுகம் அமையுது திருவொற்றியூரில். அதுக்கு 242 திட்ட மதிப்பீடு பண்ணி ஃபண்டு அலாட் பண்ணிட்டாங்க, அறிவிச்சிட்டாங்க. அடுத்து டெண்டர் விட்டாங்க, வேலை நடக்குது. அந்த 242 கோடி வேலை நடக்கும்போதே அடுத்து ஒரு வார்ப்பு போடுறாங்க. அந்த வார்ப்பு ஒரு 30 கோடி. 272 கோடியும் அதிமுக ஆட்சியில், அம்மா ஆட்சியில், எடப்பாடி ஆட்சியிலும் கொடுத்ததே தவிர, இன்னைக்கு இருக்க திமுக ஆட்சியில் இன்னைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வந்து திறக்கிறதே வெட்கப்படணும்னு நான் நேரத்தில் கேட்டேன். காரணம் ஏன்னா, இந்த 4 ஆண்டு கால ஆட்சி எங்கள் ஆட்சியில் 2021 வரலாம், 16லேருந்து 21 வரலாம் இவ்வளோ ஃபண்டை ஒதுக்கி பணி முடிகிற ஸ்டேஜ் 90% முடிஞ்சிச்சு. அதில் உள்ள சின்ன சின்ன வேலைகள் என்னெல்லாம் பண்ணால் அந்த மக்களுக்கு சரியாக வருன்றதை யோசித்து அது ஃபண்டை ஒதுக்கி பண்ணுறதை விட்டு
அது திறக்கிறதுக்கு வரும். திறக்க வரும்போது மக்கள் கோரிக்கை வைக்கணும். என்னன்னா இப்போ இருக்கிற இந்த துறைமுகம் 100 மீட்டர் வளர்க்கணும்னா கடல் அடித்து உள்ளே வராது. இந்த சூற மீன் போட்டு எப்படி அப்படின்னா இப்போ அது 85லேருந்து 90 அடி, 95, 100 அடி உள்ளது. 100 அடினா மினிமம் 35லேருந்து 40 டன் 50 டன் கெப்பாசிட்டி உள்ள போட்டு அது. அந்த போட்டுக்கு ஆழப்படுத்துது. இப்போ இருக்கிற துறைமுகத்தில் இருக்க இது சின்ன சின்ன போட்டில் வந்து போகலாமே தவிர இந்த போட்டு வந்து தங்குறதுக்கோ நிற்கிறதுக்கோ மீன் பண்ணுறதுக்கோ இல்லை, இடம் இல்லை. சரி, 70,000 டன்னு கெப்பாசிட்டி இங்கே வருதுன்னா அதுக்கேற்ற அந்த துறைமுகம் இருக்கணும்னா அதுக்கேற்ற பணியை நீ செஞ்சுருக்கணும்னா 70,000 டன்னுன்றது எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி, அப்போ அந்த அளவுக்கு ஆழப்படுத்தணும், ட்ரெட்ஜிங்கில் ஆழப்படுத்தணும். இந்த போட்டு வந்து வருதுன்னா தரத்தட்டி இப்போ இருக்குது. நான் சொல்கிறது ஏதோ அரசியல் காரணத்துக்காக சொல்ல. நான் ஃபிஷர்மேனு மீனவர் எங்களுக்கும் போட்டு அந்த கிரிநெட் போட்டு அந்த போட்டு இறங்கி இருக்கு. நான் சொல்ல தெரியுங்களா, அதனால சொல்லுவேன். அந்த போட்டு இங்கே வந்து கடல் உள்ளே வர்றதே முதல்ல கஷ்டம். இப்போ உள்ளே வர்றது அந்த 100 மீட்டர் வளர்க்காமல் இருந்தால் வர்றதே கஷ்டம். ஏதாவது கடல் காற்று இருந்ததுன்னா கவுந்ததுன்னா 1 கோடி 1.5 கோடி லாஸ். அது என்ன மாதிரி வர்ற அத்தனை பேருமே கையில் கடன் வாங்கி தான் கட்டியிருக்கான். பேங்க் லோன் வாங்கியிருப்பான், கடன் வாங்கியிருப்பான், இதுதான் கட்டியிருப்பான். அப்போது நீ இந்த அரசாங்கம் 70,000 டன்னு கெப்பாசிட்டி உள்ள ஒரு துறைமுகம் திறக்க வரேன்னா இதில் என்ன இருக்குது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தானே ஒரு முதலமைச்சர் அது தெரியணுமா இல்லையா? அந்த நான் சொல்ல வர்றது சூறை மீன் அப்படின்னா சூறை மீன் போட்டு மட்டும் வரும் கிடையாது. நான் சொன்னல ப்ராமினென்ட் இழுப்பு வரும். ஏன்னா வியாபாரிகள் இங்கே அதிகப்படி வரும்போது அவன் போட்டு வரவன் எங்கே வருவான், அங்கே தான் வரும். அதே மாதிரி எங்களுக்கு ஃபைபர் படகு 500 படம் இருக்குது. அதுக்கு நீ பண்ணினா அது கரையில் தொழில் பண்ணுறோம். 1 நாள் 2 நாளில் வரலை. அந்த தொழில் பண்ணி வந்து மீன் விற்கிறதுக்கு உண்டான இடத்தையோ அதை கட்டுறதுக்கு உண்டான வேலையை நீ பண்ணணும். இப்போ எந்த தொழில் எந்த போட்டு கவுந்தாலும் எந்த போட்டு பாதிக்கப்பட்டாலும் அது குறைஞ்சது இன்றைக்கி 10 லட்சம் 5 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் தானே, எதுவும் குறை கிடையாது. வலை இதுலேருந்து 10 லட்சம் குறையெல்லாம் போகிறான். போட்டு 2 லட்சம் 3 லட்சம்னா வலையே 5 லட்சம் ஆரம்பிச்சிது. நீங்கள் நேராக போங்க, நான் கூட உங்களுக்கு ஆள் அனுப்புகிறேன். இதெல்லாம் பண்ணியிருக்கேன்ல. அந்த போட்டு கட்டுறதுக்கு இது வந்தால் உட்கார்றதுக்கு பண்ணுறதுக்கு சாப்பிட்றது கேன்டீன் இதை விட முக்கியம். அவங்க தொழில் பண்ணுறவங்களுக்கு உண்டான அந்த போட்டு நிறுத்துறதுக்கு இடம். அந்த போட்டு வந்தால் விற்கிறதுக்கு மீன் விற்கிறதுக்கு சொன்னீங்கல்ல 70,000 டன் கெப்பாசிட்டி உள்ள அந்த ஏற்றுமதி இறக்குமதி இந்த இந்திய அரசாங்கத்துக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் வரக்கூடிய ஒரு துறைமுகம்னா அதை நீ எந்த அளவுக்கு பார்த்துருக்கணுன்ற. நீ கரையில் உட்காரவனுக்கும் நிற்கிறவனுக்கும் நடக்கிறவனுக்குமே நீ பண்ணணும்னு நினைக்கிறாரு. அந்த போட்டு உள்ளவனுக்கு வசதி தானே வருவான். அவன் பிடிச்சின்னு தான் நீ வியாபாரம் பண்ண உனக்கு வருமானம் வரும். இது இல்லையே. இப்போ நான் சொல்கிறது பொய்னா நீங்கள் நேராக போங்க. நான் சொல்லலை, அந்த மீனவர்களையே அனுப்புகிறேன். அவங்க வந்து பார்த்துட்டு அவங்க என்ன குறை சொல்கிறாங்கன்னு கேட்டு வந்து அப்புறம் பேசுது. நான் முன்னாள் எம்எல்ஏ என்னுடைய பீரியடில் நான் சண்டை போட்டு இந்த துறைமுகம் என்னன்னா சென்னை காஷ்மீர் மீன்பிடி துறைமுகன்றது தமிழ்நாடு அரசாங்கம் கிடையாது. அது போர்ட்டஸ்ட்டுக்கு சொந்தம், மத்திய அரசாங்க நிறுவனத்துக்கு சொந்தமானே தவிர தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நிறுவனம் அல்ல. அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுதான் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு உண்டான சொத்து. தமிழ்நாடு அரசு அவருடைய சொந்தமாக வர வேண்டியது இந்த துறைமுகம் தான் புதுசாக. அந்த துறைமுகம் மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு இருந்தது. என்னை வேணாலும் அது மத்திய அரசு கண்ட்ரோல், போர்ட்டஸ் கண்ட்ரோல். இதுதான் புதுசாக வரும். அப்போது இதை நீ டெவலப் பண்ணணும். இந்த டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான வேலையை நீ எல்லாத்தையும் பார்த்து. நான் என்ன சொல்லுவேன், நான் ஒரு எம்எல்ஏ 10 வருஷம் இருந்தால அரசு நிர்வாகம் தெரிஞ்சுதான் நான் சொல்ல வரேன். ஒரு ஸ்கீம் லைன் எடுக்கும் போது அது எல்லாமே கரெக்டாக இருக்கா,